தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காலைக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். நாளை மறுநாளுக்குள் சூறாவளி புயலாக மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் 24 மணி நேரத்தில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. தற்போது நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்பு. தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் உள்பட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்காலிலும் பலத்த மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை. நாகை, மன்னார்குடி, உளுந்தூர்பேட்டை, மேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்தது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே விளைநிலங்களை மூழ்கடித்த மழைநீர். சுமார் 5000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கிய சோகம். தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டையில் விளைநிலங்களில் இடுப்பளவுக்கு தேங்கிய வெள்ளம். வாய்க்கால்களை முறையாக தூர்வாராததால் நெற்பயிர்கள் அழுகும் அபாயம் என விவசாயிகள் புகார். அம்மாப்பேட்டை பகுதியில் முழுமையாக வாய்க்கால்களை தூர்வாராமல் இருப்பதனால் பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்து பயிர்கள் அழுகக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. உடனடியாக இப்படிப்பட்ட இடங்களை வருவாய்த்துறையும் வேளாண் துறையும் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தூர்வாரும் பணியை முழுமையாக செய்வதற்கான ஏற்பாடுகளையும் காலத்தோடு செய்ய வேண்டும். நாகையில் தொடர்ந்து பெய்யும் கனமழையால் சம்பா, தாளடி இளம் பயிர்கள் பாதிப்பு. வயல்வெளிகள் முழுவதும் குளம் போல் காட்சியளிப்பதால் விவசாயிகள் கவலை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பெய்த கனமழையால் பிரதிமருதீஸ்வரர் கோவிலுக்குள் புகுந்த மழைநீர். பிரகாரம் முழுவதும் நீர் தேங்கியதால் பக்தர்கள் தவிப்பு. தூத்துக்குடி நகரின் பல்வேறு சாலைகளிலும் மழை வெள்ளம் தேக்கம். கல்லறை உள்ளிட்ட பகுதிகளையும் நீர் சூழ்ந்ததால் சிரமம். விடாது கொட்டிய கனமழையால் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையை சூழ்ந்த வெள்ளம். மோட்டார்களை கொண்டு வெள்ளத்தை அகற்றும் பணி தீவிரம். கனமழையால் தூத்துக்குடி ஆதிபராசக்தி நகரில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்த மழை வெள்ளம். இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்ததாக மக்கள் வேதனை.
மாவட்டம் ஏரல் பகுதியில் பாயும் தாமிரபரணி ஆற்றில் பெருக்கெடுக்கும் நீர். தரைப்பாலத்தை தண்ணீர் தொட்டு செல்வதால் போக்குவரத்திற்கு தடை. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் தொடர் மழையால் மணிமுத்தாறு அருவியில் குறையாத வெள்ளம். காட்டாற்று வெள்ளத்தால் அகத்தியர் அருவியிலும் தண்ணீர் கொட்டுவதை அடுத்து சுற்றுலா பயணிகளுக்கு தடை. திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு. குறுக்குத்துறை முருகன் கோவில் மண்டபங்களை வெள்ளம் மூழ்கடித்தது. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி திருமலை நம்பி கோவிலுக்கு செல்ல 3வது நாளாக தடை நீட்டிப்பு. தொடரும் கனமழையால் களக்காடு தலையணைக்கு செல்லவும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் கனமழை காரணமாக ஆர்ப்பரிக்கும் குற்றால அருவி. குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. தென்காசி மாவட்டம் கடனா நதி மற்றும் ராமநதி ஆகிய 2 அணைகளும் முழு கொள்ளளவை எட்டின. அணைகளுக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் கடையம், ரமணசமுத்திரம், ஆழ்வார்குறிச்சி உள்ளிட்ட கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை. தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. மலைப்பகுதிகளில் பெய்யும் மழையால் வெள்ளம் கொட்டுவதை அடுத்து வனத்துறையினர் நடவடிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் பெய்யும் மழையால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகள் முழு கொள்ளளவை எட்டின. உபரி நீர் திறப்பால் கோதையாறு, பரளியாறு, குளித்துறை, தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மீன்வெட்டிப்பாறை அருவியில் கொட்டும் வெள்ளம். செண்பகத்தோப்பு பகுதிக்குள் செல்ல தடை விதிப்பு. தொடர் மழையால் நெய்வேலி NLC நிறுவனத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தம். சுரங்க பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் நிலக்கரியை வெட்டி எடுக்கும் இயந்திரங்களை இயக்க முடியாத சூழல். புதுக்கோட்டையில் பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்ட விளையாட்டு மைதானம் முழுவதும் மழை நீர் தேக்கம். விளையாட்டு பயிற்சி மேற்கொள்ளும் வீரர்கள் பாதிப்பு. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்தம் வலுவடைவதால் மீன்பிடிக்க ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்கள் அவசரமாக கரை திரும்புகின்றனர். நாகை, மயிலாடுதுறை, தஞ்சை, தூத்துக்குடி, புதுச்சேரி உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் கரைகளிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகுகள்.
கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பில் 2வது நாளாக ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி. கோதை ஆற்று வெள்ளம் பாதுகாப்பு வளைவுகளை தாண்டி கொட்டி ஆக்ரோஷம். ஏற்காட்டில் கடும் பனிமூட்டத்துடன் பெய்யும் மழையால் மக்கள் அவதி. வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவிப்பு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. பேருந்துகளின் முன்பகுதி நொறுங்கியதால் 40க்கும் மேற்பட்டோர் காயம், 6 பேர் உயிரிழப்பு. ராமநாதபுரம், காரைக்குடி, மானாமதுரை தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் நிர்வாகிகளுடன் நேரடி ஆலோசனை. அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் 10ஆம் தேதி சென்னையில் நடக்கிறது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி அமைப்பது உள்ளிட்டவை குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு. தவேக தலைவர் விஜய் ஆச்சரியக்குறியாக இருந்தாலும் தற்குறியாக இருந்தாலும் திமுகவுக்கு தேர்தல்தான் குறி என அமைச்சர் ரகுபதி பேச்சு. அவர் ஆச்சரியக்குறியாக இருந்தாலும் தற்குறியாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த குறியாக இருந்தாலும் கவலை இல்லை. எங்களுடைய குறி தேர்தல் குறி. இவ்வளவு நாள் ஸ்லீப்பர் செல்களாக இருந்து பாஜகவின் சி டீமாக தற்போது அரசியல் களத்திற்கு வந்துள்ளவர் தங்களுக்கு போட்டியே இல்லை என்றும் சாடல். கிடையாது, எங்களுக்கு போட்டியும் யாரும் கிடையாது. நான் ஆரம்பத்திலேயே பாஜகவினுடைய சி டீம் விஜய் என்று சொல்லிவிட்டேன். எனவே தவாக என்பது பாஜகவினுடைய சி டீம். எனவே இன்றைக்கு அவர்கள் ஒரு காலத்தில் ஸ்லீப்பர் செல்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார்கள். பட்டியலின மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை தமிழக அரசு செயல்படுத்த மறுப்பதாக குற்றச்சாட்டு. வன்னியர்களுக்கும் பட்டியலினத்தவர்களுக்கும் சமூக நீதி வழங்கக்கூடாது என்பதே திமுகவின் கொள்கை என பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். கரூர் பெருந்துயரம் தொடர்பாக தவேகாவின் முன்னணி நிர்வாகிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. புசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, மதியழகன், பவுன்ராஜ் ஆகியோர் விசாரணைக்கு ஆஜர். ₹21 கோடி பணத்தை லைகா நிறுவனத்திற்கு 30% வட்டியுடன் நடிகர் விஷால் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை. 30% என்பது மிக அதிக வட்டி என்றும் இப்படி சுரண்டப்படுவதை அனுமதிக்க முடியாது எனவும் உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவு. ₹21 கோடி 30% வட்டியுடன் செலுத்தும் அளவுக்கு தாம் ஒன்றும் பெரிய பணக்காரன் இல்லை என விஷால் முறையீடு. அப்படி என்றால் திவாலானவர் என அறிவிக்க தயாரா என கேட்டதுடன் ₹10 கோடி டெபாசிட் செய்ய நீதிமன்றம் உத்தரவு. கும்மிடிப்பூண்டியில் கழிவுநீர் லாரிகளின் டயர்களில் காற்றை இறக்கி விட்டு நூதன முறையில் உரிமையாளர்கள் காலவரையற்ற போராட்டம். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க கோரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹880 குறைவு. ஒரு பவுன் ₹92,160 விற்பனை. உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் சூரியகாந்த். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்து. जो भारत के उच्चतम न्यायालय का मुख्य न्यायमूर्ति नियुक्त हुआ हूँ। जो भारत के उच्चतम न्यायालय का मुख्य न्यायमूर्ति नियुक्त हुआ हूँ। अपने पद के कर्तव्यों का
अपने पद के कर्तव्यों का तथा मैं संविधान और विधियों की मर्यादा बनाए रखूं। तथा मैं संविधान और विधियों की मर्यादा बनाए रखूंगा। உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு விழாவை புறக்கணித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. இதைவிட ராகுல் காந்திக்கு வேறு என்ன முக்கிய வேலை இருக்கிறது என பாஜக கேள்வி. அயோத்தி ராமர் கோவிலில் நாளை கொடியேற்ற விழா நடைபெறவுள்ள நிலையில் ஏற்பாடுகள் கோலாகலம். பிரதமர் மோடி கொடியேற்ற உள்ளதால் பல அடுக்கு பாதுகாப்பு. பாகிஸ்தானின் சிந்து இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறும் காலம் தொலைவில் இல்லை என்று கூறிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு காங்கிரஸ் பதிலடி. RSS கூறுவது போல் பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தானையும் இந்தியாவுடன் இணைத்துக் கொள்ள வேண்டியதுதானே என கிண்டல். டெல்லியில் காற்று மாசு போராட்டத்தில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ற போர்வையில் நக்சலைட்டுகளும் ஜிகாதிகளும் பங்கேற்றதாக பாஜக அமைச்சர் குற்றச்சாட்டு. ஆந்திராவில் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட நக்சல் பாரித் தலைவர் படத்துடன் முழக்கமிட்டதை சுட்டிக்காட்டி புகார். மகாராஷ்டிரா மாநில அமைச்சர் பங்கஜா முண்டே உதவியாளரின் மனைவி மர்ம மரணத்தால் பரபரப்பு. கொலை செய்யப்பட்டதாக பெண்ணின் குடும்பத்தினர் புகாரை அடுத்து போலீசில் சரணடைந்த பங்கஜா முண்டே BA. மலேசியாவின் கடலோர நகரங்களை புரட்டி போட்ட கனமழை. கழுத்தளவுக்கு வெள்ளம் சூழ்ந்ததால் மீட்பு பணிகள் தீவிரம்.